அவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியாய் கல்வாரி சிலுவையிலே தொங்குகிற பொழுது when Jesus was hanging on the cross as a sacrificial lamb for our sin, அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கல்லனுக்கு கட்டளையிடுகிறார். he gave a promise to the thief that hung beside him. அது சிலுவையிலே 7 வார்த்தையிலே இரண்டாவது வார்த்தை. This is the second verse that was given on the cross. அந்த வார்த்தை சொல்லுகின்ற பொழுது அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், என்னுடனே கூட நீ பரதேசியில் இருப்பாய். Jesus is promising the thief that you'll be with me in paradise. ஆகவே இந்த சிலுவைக்கு மூலமாக ஆண்டவருடைய அன்பு என்ன அழகாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Very beautifully through the cross God's love is shown to us. பரதேசி என்பது ஒரு தோட்டமாக இருக்கிறது. Paradise is a garden. அது நித்திய பரலோக தோட்டமாக இருக்கிறது. It's an eternal garden. அந்த பரலோக தோட்டத்துக்குள்ளே போவதற்கு அது ஒரு வாசலாக இருக்கிறது. To enter the garden of heaven there is a requirement. ஒரு நாட்டுடைய அரண்மனைகளுக்கு முன்னாடி நீங்க போறீங்களா? If you want to enter before a castle, அங்கே இந்த முன்னுக்கு மிக அழகான தோட்டம் இருக்கு. before the castle there will be a beautiful garden. அதை விட ஒரு விசேஷித்த அழகான ஆசீர்வாதமான தோட்டம் தான் இந்த பரதீஸ். Above all, this paradise is an even more beautiful garden. ஆகவே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது போய் இருக்கிற இடம் அந்த பரதீஸ். Those who died in Christ, the first place they inherited is the garden. ஆகவே இப்படிப்பட்ட தோட்டத்துக்கு ஆண்டவர் அழைக்கிறார். Our Lord is calling us to those gardens. அவர் அழைக்காமல் உள்ளே போகவும் முடியாது. We cannot enter without Him. அவர் திறசாமல் தோட்டத்தை விட்டு போகவும் முடியாது. Without Him chasing us, we cannot leave this garden. நம்முடைய ஆண்டவர் ஆதியிலே ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். Even before time, God created அந்த Eden. தோட்டம் தேவனால் உண்டானது. That garden was created by the அது Lord. நிறைவான தோட்டம். It was a beautiful garden. அது ஆசீர்வாதமான It தோட்டம். was a blessed garden. ஒரு குறைவும் இல்லாத ஒரு It தோட்டம். was a garden without any அது fault. சந்தோஷமான ஒரு It's தோட்டம். the happiest garden. அது இளைப்பாறுகிற ஒரு தோட்டம். It's a fruitful garden. அது ஆறுதல் தருகிற ஒரு தோட்டம். It's a garden that comforts. அங்கே ஆண்டவர் கூட உலாவி இருக்கிற ஒரு தோட்டமாக And இருந்தது. in that garden, God walked with man. அந்த இடத்திலே At that time, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறின ஆதாமும் ஏவாளும் Adam and Eve, who disobeyed God's command, பாவத்திலே விழுந்தபடியினால் fell into sin. புசிக்க வேண்டாம் என்ற நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் புசித்ததினால் But was commanded not to eat the apple of fruit அந்த of good and evil. அந்த தோட்டத்திலே இருந்து ஆண்டவர் அனுப்பிவிட்டார். God sent Adam and Eve away. தேவன் அனுப்பிவிட்டார். Lord chased them away. என்றால் ஒரு மனுஷன் பாவத்தோடு Because a man with sin அந்த தோட்டத்திலே இருக்க முடியாது. cannot live in that ஒரு garden. மனுஷன் பாவத்தோடு கர்த்தர் இருக்க முடியாது. A man cannot be with God. அவன் பாவத்திலே இருந்து விடுதலையாக வேண்டும். He has to be redeemed from his sin. அப்படி அனுப்பின ஆண்டவர் That Lord to chase them away. அவர் கிருபையுள்ளவர், He is a graceful அவர் God. மனதுருக்கம் உள்ளவர், He is a loving God. இரக்கம் உள்ளவர். He is a merciful God. அவர் மறுபடி யாருக்காக வருகிறார்? Who He came back to. அந்த ஆசீர்வாதமான தோட்டத்திலே உருவாக்கப்பட்ட ஆதாம் ஏவாளுடைய பாவத்தின் சந்ததியாய் இருந்த நம்மை We who are descendants of Adam and Eve's sin, அவர் மீட்கும்படியாக to rescue us, சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். He gave Himself for us on the cross. ஏன் ஒப்புக் கொடுக்கிறார்? Why did He give நீங்கள் Himself? பாவத்திலே இருக்கிறீங்க. So we who are அவை descendants உங்களுக்கு ஒரு of sin, பாவ மன்னிப்பு தேவை. we need the redemption from அந்த our பாவ sins. மன்னிப்பின் பிரதிபலிப்பாய் நான் உங்களுக்காக மரிக்கிறேன். Now I am dying for you to relieve you of this sin. அவை நீங்கள் அந்த பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக இருந்தால் Now that you receive the redemption of this sin, என்னோடு தோட்டத்திலே ஜீவ விருட்சத்தை நீங்கள் உட்கொள்வீர்கள். you can live with me in the God eternal அந்த life. பரலோக பந்தியிலே என்னோடு நீங்கள் ஐக்கியப்படுவீங்க. Now you can be with me, you can communicate with me. அந்த in the நித்திய garden. பந்தியிலே என்னோடு நீங்க வாழுவீங்க. You can live in the eternal garden with me. அங்கே உங்களுக்கு நீடிய ஆயுள் இருக்கும். It will be eternal for you. நன்மை கிருபையினால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். And you will be blessed by good and everything. எப்படிப்பட்ட அன்புள்ள நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். That is how wonderful our Lord is. பாவம் செய்கிற பொழுது ஆதியிலே திரட்டி விட்டார். When in the beginning God chases away, இன்னைக்கு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வருகிற பொழுது ஏற்றுக்கொள்கிற ஆண்டவராக இருக்கிறார்.